நடிகர் நடிகைகள் வீடுகளில் நடக்கும் சோதனை குறித்த கூடுதல் தகவல்களை நீலாங்கரையில் உள்ள நமது செய்தியாளர் கிறிஸ்டியிடம் கேட்கலாம். கிறிஸ்டி, நடிகர் நடிகைகள் வீடுகளில் நடக்கும் சோதனை குறித்த விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக அனிதா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் இல்லாமல் சமந்தா, நயன்தாரா அவங்க எல்லாரோட வீட்லையும் சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க. வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வராங்க. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, புலி படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் புலி படத்துடைய பட்ஜெட் 100 கோடிக்கும் மேலான மதிப்புன்னு சொல்லப்படுது. ஸோ அதில் கணக்கில் காட்டாத பல ரூபாய் இருப்பதாக செய்திகள் வெளியாகின. அதை தொடர்ந்து இப்போ வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வராங்க. சமந்தா, நயன்தாரா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கமர்ஷியல்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு அதில் கணக்கில் வராத கருப்பு பணம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. ஸோ இதனால தான் இப்போ இன்றைக்கி சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க. எத்தனை குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்டி? அது குறித்த எந்த தகவலும் இன்னும் வெளிவரவில்லை அனிதா. காலை 8:30 மணியிலிருந்து நீலாங்கரையில் விஜயின் வீடில் சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்பொழுது நாம் இருக்கும் வீடு அவருடைய வீடு. ஆனால் இங்கே பத்திரிகையாளர்களுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கடியான சூழல் நிலவுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இன்னும் வெளியே வரல. ரசிகர்கள் வீட்டை பார்த்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே எந்த விதமான பத்திரிகையாளர்களுக்கு உதவும் எந்த விதமான ஒரு இதுவும் இங்கே செயல்படலை அப்படின்னு சொல்லலாம். எது ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்குது. எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. இப்போ எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் இவங்க வெளியே வருவாங்கன்னு, அதுக்கு மேலே தான் நமக்கான தகவல் தெரியும்னு சொல்லப்படுது. இந்த சோதனையினால் புலிப்படம் வெளியாவதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எங்கெங்கெல்லாம் சோதனை நடைபெறுதுன்னு சொல்லுங்கள். அதை குறித்த தகவலும் அனிதா 12 மணிக்கு மேலே தான் தெரியும். நாளைக்கு இப்போ புலிப்படம் வெளியாக போது. ஏற்கனவே ஒரு தடவை புலிப்படம் தள்ளி போய் தான் நாளைக்கு வெளியாகிறதா இருந்தது. ஆனால் இன்றைக்கி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் கூடப்பட்டு வருது. ஆனால் முக்கியமான காரணம் 100 கோடி மதிப்புள்ள புலிப்படம் இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி ஏன் சோதனை நடத்தணும் அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொல்லணும். தகவல்களுக்கு நன்றி கிறிஸ்டி.